ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னம்பட்டு கிராமம் மணியம்பட்டு அருகில் மாரியம்மன் திருவிழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அம்மனுக்கு ஊர் மக்கள் கூழ் வார்க்கும் திருவிழா மிக சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிரசு அம்மன் ஊர்வலமாக வர இருக்கிறார்கள். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்கு இதை பணியோடு சமர்ப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மையன்பர்களுக்காக இந்த மாரியம்மன் திருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னம்பட்டு மணியம்பட்டு கிராமத்தில் சிறப்பாக நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அங்கே பாருங்கள், ஒரு சகோதரி மாரியம்மனுக்காக கூழ் கொண்டு வருகிறார்கள். இதுபோன்று பல குடும்பத்தார்கள் இங்கு சிறப்பாக கூழ்வார்க்கும் திருவிழா நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் சிரசு அம்மன் ஊர்வலமாக இங்கே வர இருக்கிறார்கள். இரவு சிறப்பாக நாடக காட்சிகள் அரங்கேற இருக்கிறது. இரவு 11 மணி வாக்கில் அந்த நாடகம் சிறப்பாக அரங்கேற இருக்கிறது. அது சமயம் ஊர் மக்கள் அனைவரும் தன்னுடைய தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு அதோ பாருங்கள் இன்னும் ஒரு சகோதரி தலையில் கூழ் கொண்டு வருகிறார்கள். எத்தனை பக்தி! இந்த ஆன்மீகம்தான் இந்த தமிழகத்தையும் இந்திய புண்ணிய பூமியையும் பாதுகாத்து வருகிறது. எத்தனை பாகிஸ்தான், எத்தனை சைனா வந்தாலும் இந்த ஆன்மீகம் மோடிஜி ஐயா அவர்கள், பாரத பிரதமர், தவ புதல்வன் இந்தியாவை காத்து கொண்டிருப்பது போன்று இந்த மக்களின் சிறப்பான இந்த ஆன்மீகமும் இந்தியாவையும் தமிழகத்தையும் உலக மக்களையும் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்காக இந்த கூழ் வார்க்கும் திருவிழா, மாரியம்மன் திருவிழா சிறப்பாக நடந்தேறியது. இங்கே பாருங்கள், கூழ் எப்படி இருக்கிறது பாருங்கள். ஊர் மக்கள் கூடி தேர் இழுத்தது போன்று இங்கு கூழ் பிரசாதமாக அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுகிறது. அங்கே பாருங்கள், கேவிஆர் சம்பத் அவர்கள் பிரசாதமாக விபூதியும் அம்மனுக்கு ஆராய்ச்சி செய்யப்பட்ட விபூதி குங்குமத்தை தருகிறார்கள். அங்கே கூர்ந்து கவனியுங்கள். அதை திரும்பி பார்க்கிறார். அவருக்கும் பின்னால் அந்த அம்மாள் மாரியம்மா தீப தரிசனம் மூலஸ்தானம் கருவறை இங்கே காட்டப்படுகிறது. இன்னும் உற்று கவனியுங்கள். இங்கு ஊர் மக்கள் திருவிழா முடிந்த மன மகிழ்ச்சியோடு கனிவோடு எல்லோரும் திரும்பி சென்றிருக்கிறார்கள். மீண்டும் அவர்கள் இரவு அந்த ஊர் மக்கள் கூடி தேர் இருக்கின்றது போன்று அங்கே அவர்கள் எல்லோரும் கூடி இரவு 11 மணி அளவில் 10:30 மணி அளவில் அனைவரும் ஒருங்கே இணைந்து அவர்கள் அந்த நாடகத்தை கூர்ந்து கவனிக்க இருக்கிறார்கள். இங்கே பாருங்கள், மாரியம்மன் கருவறையில் திருக்கோலமாக காட்சியளிக்கிறார்கள். அவர்களுக்கு ராஜகோபுரம் கட்ட இருப்பதால் மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் ஒருங்கே இணைந்து இங்கு சிறப்பாக நன்கொடைகளை தந்து கொண்டு மாரியம்மன் அருளை பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். இங்கே பூஜாரி கேவிஆர் சம்பத் அவர்கள் பிரசாதமாக அனைவருக்கும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணையாக இங்கே மாரியம்மா வீட்டில் இருக்கிறார்கள். அனைவரும் கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது கலந்து சென்ற அத்தனை பக்த மெய்யன்பர்களும் பெருமக்களும் இரவு அந்த காட்சிக்கான நாடகம், மாரியம்மனை தொடர்பான ஒரு நாடகம் அரங்கேற இருப்பது அனைவரும் வந்து கலந்து கொள்வார்கள். மா, பலா, வாழை என்பது போன்று அத்தனை முக்கணிகளும் இங்கே தோரணமாக கட்டப்பட்டு இங்கே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைவரும் காணுங்கள். சிரசு அம்மன் பாதபூஜை செய்து கொண்டு மாநகராட்சி நீர் தெளித்து கொண்டு வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ராணிப்பேட்டை மாவட்டம்
மணியம்பட்டு பொன்னம்பட்டு ஸ்ரீ சக்கர பக்தி சேனலுக்காக ஹரிபிரசாத் மற்றும் ஜோதிட சரவணாமிர்தம் இணைந்து பணிந்து வழங்கி எடுக்கும் காணொளி ஸ்ரீ பக்தி சக்கர நேயர்களுக்காக பணியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது. நான் எடுக்கிறதா எடுக்கிறேன், நீங்கள் எடிட்டிங் பண்ணி போட்டுங்க, ஓகேவா? தண்ணி அடிச்சு தாயா கொஞ்சம் வருங்க தாயா. நமக்கெல்லாம் ஞானோ கல்வி அறிவு கொடுக்கூடிய சந்தை சாரகமாய் நல்லை தாமன் நமது கொண்டு வீணையை கையில் ஏந்து கொண்டு அம்மாவுடைய நாவில் கொண்டு சரஸ்வதி அலைமகள் சொல்லக்கூடிய இந்த மாரியம்ம வரிகள் எப்படின்னா
நமக்கெல்லாம் ஞானம் கல்வி அறிவை கொடுக்கூடிய சந்தை சாரதம்மாள் வெள்ளை தாமன் நமந்து கொண்டு வீணையை கையில் ஏற்றுக்கொண்டு அம்மாவுடைய நாவில் கொண்டு சரஸ்வதி அலைமகள் சொல்லக்கூடிய இந்த மாரியம்மா வடிவனை எப்படின்னா ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மீன்பர்களுக்காக மாரியம்மன் திருவிழா பணியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது. ஸ்ரீ சக்கரம் பக்தி மையன்பர்களுக்காக இது பணியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது.
ராணிப்பேட்டை மாவட்டம் மணியம்பட்டு பொன்னம்பட்டு சிறுசு அம்மன் காவல் தெய்வம், எல்லை காவல் தெய்வம் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்களுக்காக பணியோடு சமர்ப்பிக்கப்படுகிறது ஜோதிட சரணாமிர்தம். ஆக இந்த சிறுசு அம்மனை கண்ணார கண்டு கழியுங்கள். தாய் மாரியம்மன், பொன்னம்பட்டு மாரியம்மன் அவர்கள் வீதி உலா வந்து நேரே வந்து தன்னை தரிசிக்க முடியாத மெய்யன்பர்களுக்கு அவர்கள் இல்லம் தேடி சென்று அருள் பாலிக்கின்ற திரு காட்சி இதுதான். அந்த தாயினுடைய மகா கருணை. எல்லையில், பாகிஸ்தான் எல்லையில் இந்த தாய் தான் சென்று மோடிஜிக்கு பெரிய வெற்றியை வாங்கி தந்தார்கள். மாரியம்மா, அகில உலக மாரியம்மா தாய். அனைவருக்கும் ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் சார்பாக பணியோடு நன்றியை
உங்களுக்கு பணியோடு காணிக்கையாக்கி கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை முழுமையாக பொன்னம்பட்டு மணியம்பட்டு கிராம மக்களும் கேவிஆர் சம்பத் தளபதியாக இருந்து இதனை வழிநடத்தி முழுமையாக செய்திருக்கிறார்கள். மேலும் இன்றைக்கு இரவு அவர்கள் இந்த ஊர் மக்களின் சார்பாகவும் மாரியம்மா திருவிழாவின் சார்பாகவும் 10 மணிக்கு நாடகம் அரங்கேற்ற இருக்கிறது. சிறப்பான நாடகம், பக்தி நாடகம், நகைச்சுவை, சென்டிமெண்ட் எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கி இருக்கிறது. அனைவரும் வந்து கண்டு கழியுங்கள். மகிழ்ச்சி. ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்காக ஜோதிடர் சரவணாமிர்தம் மற்றும் ஹரி பிரசாத் அவர்களின் அன்பான பணிவான வேண்டுகோளுக்கு இணங்க இந்த காணொலியை உங்களுக்கு ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனலுக்காக சமர்ப்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். பிரிதொரு சந்தர்ப்பத்தில் நாம் சந்திப்போமாக.